ஒரு வெத்தலை வாக்க போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர், பாம்பு ஓடுது, கீரி துரத்துது. ஓகே, 3 அசிஸ்டன்ட். ஒருத்தன்ட்ட பாம்பு, ஒருத்தன்ட்ட கீரி, ஒருத்தன்ட்ட பாம்பு கீரி. பாம்பு கீரி என்ன ப்ரொடக்ஷன்ல என்ன சாப்பாடுல நானே வாங்கிக்கணுமா? பாம்பு கீரி, கீரி பாம்பு, பாம்பு கீரி. அப்ப சார் நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார், நீ எப்படி இருக்கும்? பாம்பு கீரி, கீரி பாம்பு. பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளவு பாஸ்டா போகுது, கீரி அவ்வளவு பாஸ்டா வரட்டுது சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி சார். புரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய எடிட்டர்ஸ். இப்போ ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும், தலைவா கட்ட இல்ல, கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம். அப்ப அங்க சார் இது கரெக்டா க்ளோஸ் போயிருங்க. கேவலப்பட்ட வயலு சரியாவே எடுக்காம உயிரை வாங்குறாங்க. வெற்றிமாறன் சார் சொன்னாரு, who is பாலுமேந்திரா? who is பாலுமேந்திரா சார்? அவர் ஒன் ஆஃப் த எடிட்டர், நாட் அ கேமராமேன். புனே இன்ஸ்டியூட்ல அவர் கேமரா, அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்டர். எடிட்டிங் என் பேரை போடுங்கன்னாரு சார். நான் தானே எடிட்டர், நான் தானே வெட்டின வேலையை பரியாம்பார். புரியுங்களா உங்களுக்கு? மகேந்திரன் சார் தம் அடிப்பாரு, வெளியே போயிடுவாரு. வா, பிள்ளைக்கு சிசரிங் நடந்துட்டு இருக்கு, உள்ள சிசரிங் நடந்துட்டு, வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த முள்ளு மலர்லேருந்து அத்தனை படங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கு. ஒரு எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது. ஸோ எடிட்டர் த மஸ்ட். நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்கல, ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார். ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க. பேப்பரில் மிட் ஷாட், க்ளோஸ் ஷாட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே, அதுதான் எடிட்டிங். அங்கே வந்துட்டார் எடிட்டரு, இது க்ளோஸு, எடிட், மிட்னு கோடு போடுறீங்களே, அதுதான் எடிட்டிங். எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுகிற புதில் இருக்குது. ஸோ இந்த யூனியன், எடிட்டிங் யூனியன், எல்லாரும் புதுசாக வந்தாங்க, எல்லாரும் சிறப்பாக இருந்தாங்க. இன்னைக்கு பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டு, மிகப்பெரிய காம்படிட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இதுக்குள்ள எல்லாரும் ஒத்துமையா, தோத்தவங்க ஜெயிச்சவங்க அதெல்லாம் பாகுபாடு இல்லை, எல்லாரும் நலம் பெற. அண்ணன் இருக்காரு, செல்லுமணி அண்ணன் இருக்காரு, நீங்க எது வேணாலும் கேளுங்க. அனைவரும் ஒற்றுமையா மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும், எல்லா குடும்பங்களும் சந்தோஷமா, சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்க நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன்.